ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு துளசி. துளசியில் பல வகையான துளசிகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணர் துளசி, ராமர் துளசி, கருந்துளசி, இது மூணும் முக்கியமான துளசி என்று அழைக்கிறாங்க. இது விதை மூலம் வளர்க்கலாம், இல்லைன்னா குச்சியை நட்டு வச்சு கூட வளர்க்கலாம். ஆனால் விதை மூலம் வளர்க்குறது மிகவும் கடினம், அது பல நாட்கள் ஆகும். எளிதான வழி என்ன அப்படின்னா, நர்சரியில் போய் ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வர்றது தான். அப்படி வாங்கிட்டு வரும்போது கீழே அந்த தண்டு கனமாக இருக்கிற தண்டாக வாங்கிட்டு வர்றது உத்தமம். இந்த துளசியை பற்றி சொல்லணும்னா, இது செல்வ செழிப்புக்கு துளசி தேவை அப்படிங்கிறாங்க. இந்த துளசி மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செம்மண் அதிகளவு விரும்புகிறதுனால இது செம்மண் ஒரு பங்கு, கோகோபிட் ஒரு பங்கு, தொழு உரம் ஒரு பங்கு, வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு கலந்து அந்த மண்ணை நடணும். அந்த மண்ணை உடனே பயன்படுத்தக்கூடாது, 2 நாள் 3 நாள் வச்சுருக்கணும். அதோடு கொஞ்சம் அசோஸ்பேர்லம் சேர்த்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே வரணும். அசோஸ்பேர்லங்கிறது ஒரு பயிர் ஊக்கி. இதில் பயிர் ஊக்கிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தண்ணி தெளிக்க சொல்கிறோம். 3 நாள் 4 நாள் கழித்து அந்த செடியை நடணும். சரி, நர்சரியிலேருந்து செடியை வாங்கிட்டு வந்துட்டோம், உடனே தூக்கி நட்டலாமான்னா அப்படிலாம் நடக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு அது இருந்த கிளைமேட் வேறு, நம்ம வீட்டில் இருக்கிற கிளைமேட் வேறு, ரெண்டுமே சூட் ஆகணும். ரெண்டுமே சூட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 2 அல்லது 3 நாட்கள் அதை ஒரு வெயில் கம்மியாக படுற இடத்துல வைக்கணும். அப்போ இது நம்ம சூழ்நிலைக்கு மாறிடும். அப்புறமா இதை எடுத்து நடலாம். அப்படி நடும் பொழுது அந்த வேறு அடிப்படாமல் எடுக்கணும். எடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற கலவையில் மத்தியில் ஒரு குழியை தோண்டி அதில் இந்த செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி நிரம்பி வளைஞ்சு வர்ற மாதிரி வரணும், ஓட்ட வழியாக. இதுக்கு உயிர் தண்ணி என்று அழைக்கிறாங்க. இந்த உயிர் தண்ணி அது வர்றது இருக்கணும். ஓகே. அதுக்கடுத்து இந்த செடி நட்ட உடனே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, எப்படி நட்டிங்களோ அதே மாதிரி ஒரு எத்தனை நாள் ஆனாலும் வளராமலே இருக்கும். அது ஒரு அதிர்ச்சி அப்படிம்பாங்க. இதை குறைக்கணும்னா எப்சம் சால்ட்டை தண்ணியில் கலந்து வேருக்கும் ஊற்றணும், செடிக்கு மேலேயும் அடித்து விடுங்க. அடித்து விடும் பொழுது அந்த செடியானது வளர ஆரம்பிக்கும். ஓகே. இந்த துளசியை பற்றி சொல்லணும்னா, இந்த துளசி வாஸ்து தோஷங்களை விரட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் இந்த ஈசான்ய மூலை இருக்குது, அந்த மூலை, இந்த மூலை, ஏகப்பட்ட மூலைகளை சொல்லுவாங்க. அதில் ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடை போக்குறதுக்கு இந்த துளசியானது பயன்படுகிறது. வாஸ்து தோஷங்களை நீக்கும். ஓகே. இப்போ நம்ம கடன் தொல்லை ரொம்ப இருக்குது, இது என்ன செய்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறவங்க இந்த துளசியை வீட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது கடன் தொல்லை நீக்கும். ஓகே. இதில் இந்த துளசி வடகிழக்கில் வச்சு வளர்க்குறது உத்தமம். அப்படி வளர்க்கும்போது இதுக்கு ஒரு தீபம் ஏற்றணும். அதுக்கு பேர் மங்கள தீபம் என்பாங்க. தினத்துக்கு ஏற்றணும். அப்படி ஏற்ற முடியலைன்னா செவ்வாய் வெள்ளியாவது இதை ஏற்றுங்க. அந்த துளசி செடி வடக்கில் தானாக முளைச்சி வந்தால் தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. இந்த துளசியை பற்றி சொல்லணும்னா, இது சுத்தத்தை விரும்பக்கூடியது. சுத்தம் இல்லாதவங்க அதை தொடக்கூடாது. பக்கத்தில் குப்பை கூலங்கள் இருந்தால் அந்த செடியானது வளராது. ஆனால் துளசி இருக்கிற இடத்துல சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து இந்த துளசி பெருமாளுக்கு உகந்தது. இந்த துளசி எந்த வீட்டில் இருக்கோ அங்கே மகாலட்சுமி குடியிருக்கிறாங்கிறது ஐதீகம். இந்த சனிக்கிழமை இந்த துளசியை எடுத்து பெருமாளுக்கு வைக்கலாம். இந்த துளசி செடி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதை விதையாக இருக்கும். சரிங்களா? இந்த விதை விதையாக இருக்கிறத நீங்கள் அப்படியே வளர விடக்கூடாது. இது விதை முத்துச்சுன்னா அந்த செடி பட்டு போயிடும். என்ன காரணம்னா, இந்த விதை கொடுத்துட்டு அது இறந்துடும். விதை மூலமாக மற்ற செடிகளை இது வளர்க்கும். அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த விதைகளை என்ன பண்ணிடணும்னா முத்துறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டுணும். கட் பண்ணி விட்டால் தான் அந்த செடியானது செழித்து மீண்டும் மீண்டும் அதிக அளவு வளரும். இது விதை இருந்துச்சுன்னா அதோடு அந்த செடி குன்றிடும். விதையை தந்துட்டு அந்த செடி இறந்து விடும். ஆகையினால் நீங்கள் கவாத்து பண்ணணும். மேலே இருக்கிற அந்த விதைகளை மட்டும் முத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அந்த செடியானது பிழைச்சிக்கும், நல்லாயிருக்கும். ஓகே. இந்த செடிக்கு மீன் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நைட்ரஜன் சத்து இருக்கிறனால அது மீன் எண்ணெயை வாரத்துக்கு ஒரு முறை துளிச்சு விடும் பொழுது அந்த செடியானது நன்கு வளரும். இதுக்கு ஜீவாமிர்த கரைசலை ஊற்றினா கூட நல்லா வளரும். அதுக்கடுத்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, வெங்காயத்தூள், பூண்டு தோலை
2-3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றும்போது இந்த செடி வேகமாக நன்றாக வளரும். இந்த செடியானது ஃபுல் சன்லைட்டை விரும்புகிற செடி. அதனால் ஒரு 5-6 மணி நேரம் நல்ல வெயில் படுற இடமா பார்த்து இந்த செடியை வைக்கும்போது இந்த செடி வந்து வேகமாக கொத்து கொத்தாக அழகாக வளரும். இந்த செழிப்பாக வளரும்னா வீட்டில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, சோடா உப்பு, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் சிட்டிகை எடுத்துட்டு அந்த தண்ணியில் கறந்து அந்த செடிக்கு ஊற்றும்போது அந்த சோடியம் இருக்கிறனால அந்த செடியானது நல்லா வளரும். இந்த செடி வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் செய்கிற வேலை தான். ஆமாங்க, ஓவராக தண்ணி ஊற்றுறது தான். அப்போ தண்ணி எப்படி ஊற்றணும்னா அதிகளவு ஊற்றக்கூடாது. தண்ணியை ஊற்றணும், அந்த மேமண் காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா திருப்பி தண்ணியை ஊற்றணும். இதே மாதிரி அளவாக தண்ணி ஊற்றும்போது இந்த செடியானது அதிகமாக வரும். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து என்னன்னா, வெந்தயத்தூளை நாட்டு சர்க்கரையோட கலந்து 3 நாட்கள் வச்சுருந்தா நுண்ணுயிரி பெருக்கிறோம். அந்த வெந்தய மஞ்சத்தூளை வடிகட்டி தண்ணியில் ஊற்றி அதை என்ன பண்ணலாம், செடிக்கு ஊற்றும்போது செடி இலைகள் அதிக அளவு பெருகும். இந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி கீழே விழுகிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா பொட்டாசியம் பற்றாக்குறை. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாழைப்பழத்தோலை 3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து மற்ற தண்ணியோட கலந்து செடிக்கு ஊற்றும்போது செடியானது அதிக அளவு உப்புன்னு வளரும். ஓகே, இவ்வாறு இந்த துளசியை வந்து நம்ம வளர்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதை பற்றி சொல்லணும்னா, இது செடி எங்கே இருக்கோ அங்கே சுபிட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த செடியை வந்து நம்ம பார்க்கணும். இந்த செடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த விதையை வளர விடக்கூடாது. விதையை வளர விட்டோம்னா அந்த செடி முளைக்காது. அது எப்படி கட் பண்ணணுங்கிறத பாருங்கள். அப்படியே நம்ம மேல் நோக்கி அந்த எல்லா நுனியும் நம்ம கட் பண்ணிடணும். எதை விட்டாலும் அந்த செடி வந்து பட்டு போயிடும். அப்படியே அதை கட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, வீட்டில் நம்ம துளசி இருந்தால் நமக்கு இந்த துளசி கஷாயம் பயன்படும். இருமல் வந்துச்சு, தொண்டை கமறல், இது எல்லாத்துக்குமே 2 இலையை பிச்சு வாயில் போடும்போது நமக்கு இது எல்லா நன்மையும் கொடுக்கும். இது துளசியை தனியாக வளர்க்கக்கூடாது, இதோடு ஏதாவது செடி வளர்க்கணும்பாங்க. நான் இந்த துளசியோட எலுமிச்சை செடி எந்த பாருங்கள், எலுமிச்சை கண்டை சேர்த்து வளர்ந்துருக்கேன். ஏன்னா ஒரு செடியை தனியாக வைக்கக்கூடாதும்பாங்க. எலுமிச்சையும் ஒரு லட்சுமிம்பாங்க. அப்போ இது மகாலட்சுமி, 2 லட்சுமியை சேர்த்து நான் வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். துளசியை தனியாக வைக்கிறதோட இன்னொரு செடியை பக்கத்தில் வைக்கும்போது 2மே சேர்ந்து செழிப்பாக வளரும்பாங்க. 1+1 நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் வளர்க்கும்போது துளசியானது உங்கள் வீட்டுக்கு ஒரு மங்களகரத்தை தரும். உங்கள் வாஸ்து தோஷத்தை நீக்கும், உங்களுடைய கடன் தொல்லையை நீக்கும், உங்கள் மனதுக்கு இனிமை தரும். உங்கள் வீட்டில் பெருமாள் மகாலட்சுமி குடியிருக்கிற மாதிரி இது பண்ணும். இவ்வாறு செய்யும் பொழுது துளசி உங்களுக்கு நல் வரவை தரும். இது சேனல் சதா கார்டன். இது எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும் பொழுது எங்களது உங்கள் வீட்டை தொடும்.